வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரிலேட்டிவ் pronoun that. First one, that is used for persons and things. That நபர்களையும் பொருட்களையும் குறிக்கும். Second one, it is in nominative and accusative case. இது subject positionலையும் object positionலையும் வரும். Third one, no genitive case. Genitive அப்படின்னா possessive. இது possessive caseல வராது. Fourth one, it refers to both singular and plural. சிங்குலரையும் குறிக்கும் ப்ளூரலையும் குறிக்கும். எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் த கேர்ள் தட் ஐ டோல்ட் யூ ஆஃப். நான் யாரை பற்றி சொன்னேனோ அந்த பெண் இவள்தான். இங்கே தட் கேர்ள் அப்படிங்கிற நவுனை ரெஃபர் பண்ணுது. இது ஃபெமினைன் சிங்குலர். இந்த சென்டென்ஸில் தட் நாமினேட்டிவ் கேஸில் இருக்கா அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? திஸ் இஸ் த கேர்ள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஐ டோல்ட் யூ ஆஃப் ஹர். அப்போ ஹர் அவளை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸில் தேட் அக்யூசேட்டிவில் இருக்குது. அந்த ஹெருக்கு பதிலாக தான் தேட் வந்திருக்கு. இதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேட்டுக்கு அடுத்து ஒரு நவுனோ ப்ரோனவுனோ வந்து அதுக்கப்புறம் வெர்பு வந்தால் அது அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை தேட்டுக்கு அடுத்து வெர்பு வந்தால் அது நாமினேட்டிவ் கேஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் தட் ஹீ ஸ்பீக்ஸ். அவன் பேசுகின்ற அந்த மொழி எனக்கு புரியும், அல்லது அந்த மொழியை நான் புரிந்து கொள்வேன். ஸோ தட் ஹீ ஸ்பீக்ஸ், தட் லாங்குவேஜ் அப்படிங்கிற சிங்குலரை குறிக்குது. தட்டுக்கு அடுத்து ஹீங்கிற ப்ரோனவுன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வெர்பு வந்திருக்கு. அதனால் இதுவும் அக்யூசேட்டிவ் கேஸில் தான் இருக்குது. தேர்ட் ஒன், ஹி ஹாஸ் சோல்டு த மொபைல்ஸ் தட் யூ கேவ் ஹிம். நீ கொடுத்த அலைபேசிகள் அனைத்தையும் அவன் விற்றுவிட்டான். இங்கே தட் மொபைல்ஸ் ப்ளூரல், திங் ஒரு பொருளையும் குறிக்கும்னு சொன்னோம் இல்லையா, தட் ப்ளூரலையும் குறிக்கும். இங்கே நாமினேட்டிவ் கேஸில் இருக்கா அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கா? தட் யூ, தட்டுக்கு பக்கத்தில் ப்ரோனவுன் வந்திருக்கு, ப்ரோனவுனுக்கு அப்புறம் தான் வெர்பு வந்திருக்கு. அதனால் இது அக்யூசேட்டிவ் கேஸ் தான். சென்டென்ஸை பிரித்து பார்க்கலாம். ஹி ஹாஸ் சோல்டு த மொபைல்ஸ், யூ கேவ் தம் டு ஹிம். அந்த தெம்முக்கு பதிலாக தான் தட் வந்திருக்கு. அதனால் இது அக்யூசேட்டிவ் கேஸில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், டைம் தட் இஸ் லாஸ்ட் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின். தொலைந்த அந்த நேரம் மீண்டும் கிடைப்பதில்லை. இங்கே தட் டைம் அப்படிங்கிற ஒரு திங்கை குறிக்குது, அது சிங்குலர் தான். இதை ஃபெமினைன் மாஸ்குலின்னு சொல்ல முடியாது. அது தட் இஸ் லாஸ்ட், தட்டுக்கு அப்புறம் நவுனோ ப்ரோனவுனோ இல்லை, வெர்பு தான் இருக்குது. அப்போ இது என்ன கேஸில் இருக்குது? நாமினேட்டிவ் கேஸில் இருக்குது. ஃபிஃப்த் ஒன், ஹீ தட் டஸ் ஹிஸ் பெஸ்ட் ஷால் பி பிரைஸ்டு. எவன் சிறந்ததை செய்கின்றானோ அவன் பாராட்டப்படுவான். தட்டு ஹீயை ரெஃபர் பண்ணுது, சிங்குலர் மாஸ்குலின். இது நாமினேட்டிவ் கேஸா அக்யூசேட்டிவ் கேஸா? தட் டஸ், தட்டுக்கு அப்புறம் நவுனோ ப்ரோனவுனோ இல்லை, வெர்பு தான் இருக்குது. அதனால் இது நாமினேட்டிவ் கேஸ். சிக்ஸ்த் ஒன், எ சிட்டி தட் இஸ் செட் ஆன் அ ஹில் cannot be hidden. மலை மீது அமைந்திருக்கும் ஒரு நகரத்தை மறைக்க முடியாது. தட் சிட்டியை ரெஃபர் பண்ணுது, சிட்டி தான் antecedent. தட்டுக்கு அப்புறம் நவுனோ ப்ரோனவுனோ இல்லை, இஸ் செட்டு வெர்பு இருக்குது. அதனால் இது நாமினேட்டிவ் கேஸில் இருக்குது. That is used only in defining clauses, which means that restrict, limit, define the antecedent. Antecedent அது விவரிக்கும், அதை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிற இடத்துல தட்டு வரும். அந்த தட்டுக்கு பக்கத்தில் வர்ற வார்த்தைகள் இல்லாமல் அந்த ஆன்டிசிடென்ட்டுக்கு அர்த்தம் இருக்காது, அதை புரிஞ்சிக்க முடியாது. தட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் டு ஹூ ஆர் விச் ஆஸ். ஹூ விச்சுக்கு பதிலாக தட்டை எங்கெல்லாம் எழுதலாம்?
After adjectives in the superlative degree. Superlative degree la adjectives ku பக்கத்துல. First one, Shivaji was the best actor that we ever saw. நாம பார்த்ததிலேயே சிவாஜி தான் பெஸ்ட் ஆக்டர். தட் யாரை ரெஃபர் பண்ணுது? அதுக்கு முன்னாடி வர த பெஸ்ட் ஆக்டர் ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தட் வி எவர் சா, தட்டுக்கு அப்புறம் விங்கிற ப்ரோனவுன் இருக்கு, அதனால இது அக்யூசேட்டிவ் கேஸ்ல இருக்கு. ஆஃப்டர் த வேர்ட்ஸ் ஆல், சேம், எனி, நன், நத்திங், த ஒன்லி, இதுக்கப்புறமும் தட் வரலாம். செகண்ட் ஒன், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. தட் கிளிட்டர்ஸ், எதெல்லாம் மின்னுதோ அது எல்லாம் பொன் கிடையாது. தட் ஆலை ரெஃபர் பண்ணுது. தட்டுக்கு அடுத்து கிளிட்டர்ஸுங்கிற ஒரு வெர்பு வருது, அதனால இதுவும் நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்கு. She is the woman that you have known. நீ அறிந்துள்ள அந்த பெண் தான் இவள். தட் உமனை குறிக்குது, ஃபெமினைன், சிங்குலர். தட்டுக்கு அப்புறம் யூங்கிற ப்ரோனவுன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வெர்பு ஹேவ் நோன் வந்திருக்கு, அதனால தட்டு அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கு. இந்த சென்டென்ஸை பிரித்து பார்த்தோன்னா ஷீ இஸ் த சேம் உமன், யூ ஹாவ் நோன் ஹர், அப்போ அந்த ஹர்ருக்கு பதிலாக தான் தட் வந்திருக்கு, அதனால் இது அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், இட் இஸ் ஒன்லி டாங்கீஸ் தட் பிரே. கழுதைகள் மட்டும்தான் கத்தும். தட் பிரே, தட் டாங்கீஸ் அனிமல்ஸ் ப்ளூரல். பிரே கத்தும், அந்த பிரே வந்து வெர்பு, தட்டுக்கு அடுத்து வெர்பு வர்றதுனால இது நாமினேட்டிவ் கேஸில் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங் தட் ஹி ஸ்டடிட் சைக்காலஜி. நாட் ஃபார் நத்திங், ஃபார் சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாட்டு நத்திங் ரெண்டு நெகட்டிவ் வருது, அப்போ ஒரு பாசிட்டிவ். தட் ஹி ஸ்டடிடு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் சைக்காலஜி படித்தான். தட்டுக்கு அடுத்து ப்ரோனவுன் வந்திருக்கு, அதனால் இது அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கு. ஹீ ஸ்டடிடு சைக்காலஜி, ஹீ ஸ்டடிட் இட். தட் அந்த இட்டுக்கு பதிலாக வந்திருக்கு, அதனால் இது அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கு. சிக்ஸ் ஒன், மேன் இஸ் த ஒன்லி அனிமல் தட் கேன் டாக். தட் மனிதன் தான் பேசக்கூடிய ஒரே மிருகம். தட் அனிமலை குறிக்குது, அனிமல்ங்கிற நவுனை குறிக்குது. தட்டுக்கு அடுத்து கேன் டாக் இருக்கு, நவுனோ ப்ரோனவுனோ இல்லை, அதனால் இது நாமினேட்டிவ் கேஸில் இருக்கு. ஆஃப்டர் த இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஹூ, வாட், அஸ் இன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸுக்கு பக்கத்துலேயும் தட் வரலாம். எப்படி? செவன்த் ஒன், ஹூ தட் saw her did not like her. அவளை பார்த்த யார் அவளை விரும்பாமல் இருப்பார்கள். தட் saw her, தட் ஹூங்கிற இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுனை குறிக்குது. தட்டுக்கு அடுத்து நவுனும் ப்ரோனவுன் இல்லை, சாங்கிற வெர்பு இருக்குது, அதனால் இது இங்கே தட்டு நாமினேட்டிவ் கேஸில் இருக்குது. எய்த் ஒன், வாட் இஸ் இட் தட் ட்ரபிள்ஸ் யூ ஸோ மச். எது ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துது. தட் இட்டுங்கிற ஆன்டிசிடெண்ட்டை குறிக்குது. தட்டுக்கு அடுத்து நவுனும் ப்ரோனவுனும் இல்லை, ட்ரபிள்ஸுங்கிற வெர்பு இருக்குது, அதனால் தட் நாமினேட்டிவ் கேஸில் இருக்குது. இது டூ ஆன்டிசிடெண்ட்ஸ், ஒன் அ பர்சன் அண்ட் அனதர் அண்ட் அனிமல் ஆர் அ திங். ரெண்டு ஆன்டிசிடெண்ட்ஸ் இருக்கலாம். தட் வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு ஆன்டிசிடெண்ட்ஸை, ரெண்டு நவுன்ஸை விளக்குவதாக இருந்தால், ஒன்று பர்சனாவோ அனிமலாவோ அல்லது பொருளாவோ இருந்தால் அப்போவும் தட் யூஸ் பண்ணலாம். நைன்த் ஒன், த மேன் அண்ட் ஹிஸ் டாக் தட் ஹேட் வாக்ட் ஆன் த லான் வேர் ஸ்கோல்டட். மனிதனும் அவனுடைய நாயும் புல்லு மேலே நடந்ததுனால திட்டு வாங்கினாங்க, திட்டப்பட்டார்கள். இங்கே த மேன் அண்ட் ஹிஸ் டாக் ரெண்டும் ரெண்டு ஆன்டிசிடெண்ட்ஸ். இந்த தட் மேனையும் குறிக்குது, அவனுடைய டாகையும் குறிக்குது, அதனால் டூ ஆன்டிசிடெண்ட்ஸ். இது தட் ரெண்டையும் குறிக்கிறதுனால ப்ளூரல். இங்கே மேஸ்குலினும் இருக்குது, அனிமலும் இருக்குது. தட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஹேட் வாக்கடு இருக்குது, அதனால் இது நாமினேட்டிவ் கேஸில் இருக்குன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.